மையமுடக நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மனைவியின் மீது சந்தேகம், தீ வைத்து கொளுத்திய கணவன். பாடசாலையில் முறிந்து விழுந்த மரம், ஒரு மாணவன் பலி, 17 மாணவர்கள் வைத்தியசாலையில். யாழ் பருத்தித்துறையில் மீட்கப்பட்ட மருது எலும்புக்கூடு, வெளியான தகவல். முடக்கும் நிலையில் யாழ் தெள்ளிப்பளை வைத்தியசாலை, போராட்டத்திற்கு அழைப்பு. இலங்கையில் கொரோனா தாக்கம் மீண்டும் ஆரம்பம், 2 பேர் உயிரிழப்பு. மின்சார கட்டணம் அதிகரிப்பு, வெடிக்க உள்ள போராட்டம், அரசுக்கு கடும் எச்சரிக்கை. பயணிகள் விமானம் விபத்து, 100கணக்கானோர் பலி. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பள்ளி பஸ், 19 மாணவர்களின் கதி என்ன? தொடர்வென விரிவான செய்திகள். சிலாபமாம்பா கடவில பகுதியில் கணவர் ஒருவர் தனது மனைவியை தீ வைத்து கொளுத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கடுமையான காயங்களுக்குள்ளான மனைவி சிலாபம் வைத்தியசாலையில் சில நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். தனது மனைவிக்கு வேறு ஒரு ஆணுடன் தொடர்பிருப்பதாக சந்தேகம் கொண்ட கணவர் இவ்வாறு மனைவியை தீ வைத்து கொளுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. 39 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு தீ வைத்து கொளுத்தப்பட்டதால் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த கணவர் நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சிலாபம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. பலாங்குடி ரஜபக்க மகா வித்தியாலயத்தில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் மாணவன் ஒருவன் உயிரிழந்துள்ளார். குறித்த பகுதியில் இன்று வீசிய காற்றின் காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. மரம் முறிந்து விழுந்ததில் கிட்டத்தட்ட 17 மாணவர்கள் பலாங்குடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கட்கோவிளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிற்கு அருகாமையில் எலும்புக்கூடு ஒன்று மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த எலும்புக்கூடானது இன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பருத்தித்துறை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் யாழ்ப்பாணம் செம்மணியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் மனித புதைக்குழி அகழ்வு தொடர்பில் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த மனித புதைக்குழி தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுகின்றன. செம்மணி சிந்துபாத் இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைக்குழியிலிருந்து இதுவரை 19 எலும்புக்கூடுகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் கட்கோவிலத்திலும் இவ்வாறு எலும்புக்கூடு மீட்கப்பட்டமை தொடர்பில் அச்சநிலை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ் தெள்ளிப்பளை வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக அடையாள கவரஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படவுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நாளை இடம்பெறவுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: தெள்ளிப்பளை மண்ணில் புகழ்பூத்த எங்கள் வைத்தியசாலை போர் மற்றும் இடப்பெயர்வுகளின் பின்னர் 2012ஆம் ஆண்டிலிருந்து இந்த புதிய இடத்தில் இயங்க தொடங்கியது. குறுகிய காலத்தில் துரித வளர்ச்சியடைந்து யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக வடமாகாண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வைத்தியசாலையாக தனி தரம் உயர்த்தி மிடுக்கோடு விளங்குகின்றது. விசேட பிரிவுகளாக மனநல மருத்துவ பிரிவு மற்றும் புற்றுநோய் பிரிவுகளை தன்னகத்தை கொண்டு அளப்பெரும் மருத்துவமனை பணிகளை ஆற்றி வருகின்ற மகத்தான வைத்தியசாலையாக காணப்படுகின்றது. ஆனால் கடந்த 2 வருடங்களாக வினைத்திறனற்ற வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக அது பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகின்றது. அத்துடன் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பற்ற நிலைக்கும் தற்போதைய நிர்வாகம் இட்டு செல்கின்றது. இது தொடர்பாக மாகாண மற்றும் மத்திய சுகாதார உயர் மட்டங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை. வைத்தியசாலையின் இந்த விரும்பத்தக்காத நிலைமை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அண்மையில் நாங்கள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றையும் நடாத்தியிருந்தோம். மேலும் இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவும் அங்கு சேவையாற்றும் சேவை நோக்கம் கொண்ட புற்றுநோய் வைத்திய நிபுணர் கிருஷாந்தியும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் தொடர்ச்சியான நிர்வாக ரீதியான முட்டுக்கட்டைகளை எதிர்கொண்டு வருகின்றனர்.
தற்போதைய வைத்தியசாலை நிர்வாகி மற்றும் பிரச்சினைகளை ஏற்படுத்துவதில் பெயர் பெற்ற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலைமையிலான சந்தேகிக்கப்படும் ஒருங்கிணைக்கப்பட்ட சமூக ஊடக பிரச்சார நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது. எனினும் நமது வைத்தியசாலை மீட்டெடுக்க புற்றுநோய் சிகிச்சை பிரிவை பாதுகாக்க பொதுமக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. உண்மை நிலைமையை எடுத்துரைக்கும் நோக்கில் தொழிற்சங்க நடவடிக்கையாக தற்பொழுது பொதுமக்களிடமும் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளிடமும் தெள்ளிப்பளை வைத்தியசாலையில் நிலவும் சிக்கல்களை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றவை குறிப்பிடத்தக்கன. இலங்கையில் கொரோனா தொற்றினால் 2 பேர் உயிரிழந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமேல் மருத்துவ பீடத்தின் தலைமை மருத்துவர் பேராசிரியர் துசாந்த தெமகேதர தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையில் சுவாச நோயாளிகளில் 9 முதல் 13% வரை தற்போது புதிய கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக துசாந்த தெமகேதர குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், இந்த கோவிட்-19 தொற்று மிக குறைந்த தீவிர நிலையில் காணப்படுகின்றது. தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் மிக குறைவு. இருப்பினும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட 65 வயதுக்கு மேற்பட்ட நோயாளிகளுக்கு இது தீவிரமாக இருக்கலாம். இந்த நிலையில் இலங்கையில் 2 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதை தவிர தற்போது எங்களுக்கு ஒரு தீவிரமான சூழ்நிலை இல்லாததால் தேவையில்லாமல் பீதியடைய தேவையில்லை என வயம்ப மருத்துவ பீடத்தின் முதன்மை மருத்துவர் பேராசிரியர் துசாந்த தெமகேதர தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்புக்கு எதிராக போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக இலங்கை மின்சார நுகர்வோர் சங்கம் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் நாட்டில் நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்ட 15 விதமான மின்சார கட்டண உயர்வை கடுமையாக எதிர்ப்பதாகவும் அது நியாயமற்றது எனவும் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நியாயமான செலவு தொகை என்ற கொள்கையை சரியாக பின்பற்றியிருந்தால் இந்த உயர்வு சாத்தியமே இல்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை 15% உயர்த்துவதற்கு இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த முடிவை எங்களது சங்கம் வலுவாக எதிர்ப்பதுடன் எதிர்வரும் நாட்களில் மக்களுடன் இணைந்து போராட்டங்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை மின்சார நுகர்வோர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சஞ்சீவ தம்மிக்க தெரிவித்துள்ளார். இதன்படி மின்சார சபை களவாடப்பட்ட தவறான தரவுகளை பயன்படுத்தி அதிக செலவுகளை சுட்டிக்காட்டி கட்டண உயர்வை நியாயப்படுத்த முயல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மின்சார கட்டணத்தை உயர்த்தும் முடிவு நாட்டின் நலனுக்கோ மக்களின் நலனுக்கோ அல்ல எனவும் இது சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தத்தால் எடுக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு மின்சார கட்டணத்தை 33% குறைக்கும் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றும் தற்போதுள்ள பொருளாதார சூழ்நிலையில் கூட வழங்கக்கூடிய சலுகைகள் வழங்கப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் காட்விக் விமான நிலையத்திற்கு இன்று மதியம் 1:10 மணியளவில் ஏர் இந்தியாவின் AI-170 போயிங் விமானம் புறப்பட்டுள்ளது. புறப்பட்ட சில நிமிடங்களில் மேகானி நகர் குடியிருப்பு பகுதி அருகே கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விமானத்தில் 2 விமானிகள் 10 ஊழியர்கள் உட்பட 242 பேர் பயணம் செய்துள்ளனர். இதில் 169 பேர் இந்தியர்கள், 53 பேர் இங்கிலாந்தைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் கனடா நாட்டைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. மேலும் 12 வயதுக்குட்பட்ட 14 குழந்தைகள் விமானத்தில் பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விபத்தில் 133 பேர் உயிரிழந்ததாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தில் குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணம் செய்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரின் போர்டிங் பாஸ் சமூக ஊடகங்களில் பரவி வரும் நிலையில் அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விமான விபத்தை தொடர்ந்து விமான நிலையம் அருகே கரும்புகை வெளியேறி வரும் நிலையில் விமானத்தில் இருந்தவர்கள் நிலை குறித்து அச்சம் ஏற்பட்டது. விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா நிறுவனத்தைச் சேர்ந்தது என முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. 7 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணி நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் கடந்த சில நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்து வருகின்றது. அங்குள்ள கிழக்கு மற்றும் மேற்கு கேப் மாகாணங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. சூறைக்காற்றுடன் கொட்டி வரும் மழை காரணமாக அங்குள்ள மின் கம்பங்கள், ராட்சத மரங்கள் வேரோடு சாய்ந்தன. இதனால் அப்பகுதியில் இருந்த சுமார் 1,00,000 வீடுகள் மின்சார விநியோகம் தடைப்பட்டு இருளில் மூழ்கின. கிழக்கு கேப் மாகாணத்தில் பள்ளி மாணவர்களை ஏற்றிச் சென்று கொண்டிருந்து மலைப்பாதையில் சென்று கொண்டிருந்த மினி வேனை அப்பகுதியில் கரை புரண்டு வந்த திடீர் வெள்ளம் அடித்துச் சென்றது. இந்த வேனில் 22 மாணவர்கள் இருந்த நிலையில் 3 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. பள்ளி வேனுடன் மாயமான 19 மாணவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெறுகின்றது.
இத்துடன் மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி.